அப்போஸ்தலர் 16 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16 16:14. அப்பொழுது தியாத்திரா ஊராளும் தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் தேவனுக்கு திறக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திறக்கணும் அப்படின்னா அவர்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? இந்த தியத்திராள் என்றதான இந்த ஊராளாகிய லீதியாளை நம்ம பார்க்கிறோம். அங்க பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பவுல் பிரசங்கத்தை இந்த லீதியாள் மனுஷி என்ன பண்ணுகிறான்? பவுலை அப்படியே உற்று பார்த்து கவனித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எப்படி பார்த்துட்டானா? உற்று பார்த்து கவனித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய வசனத்தை நீங்கள் உற்று பார்த்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய இருதயத்தை திறப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய இருதயத்தை திறப்பார். தேவன் உங்களுடைய இருதயத்தை மாத்திரமா திறப்பாரு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திறந்த வாசலாய் உருவாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. அதான் பெரிய ஹல்லேலூயாவா? ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் திறக்கணும்னா முதலாவது நீங்கள் அவரை வாஞ்சித்து அவரை உற்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க பவுலை உற்று பார்த்த இந்த லீதியாளுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய இருதயத்தை திறக்கிறார். எதுக்கு? அவருடைய வார்த்தை இருதயத்திற்குள்ளே கடந்து போவதற்கு, தேவனுடைய சத்திய வார்த்தை அவருடைய இருதயத்திற்குள்ளே கடந்து போவதற்கு, தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பாடுகள், பாவங்கள், சாபங்கள், அசுத்த ஆவியின் கிரியைகள், அசுத்த ஆவிகளை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இராதபடி நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்று சொன்னார் அவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த லீதியாள் அவருடைய இருதயத்தை தேவன் திறந்தார். காரணம், இவள் தேவனுடைய வார்த்தை மீது வாஞ்சையோடு கவனமாய் கேட்டதனால. ஹல்லேலூயா. இவள் தேவனுடைய வார்த்தையை வாஞ்சையோடு கேட்கிறாள். தேவன் அவருடைய இருதயத்தை திறந்தார். ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை திறந்து அவர் உள்ளே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவரை நாம் வாஞ்சிக்க அவருடைய சத்தியத்தை நாம் காதுகளை திறந்து கண்களிடத்திலே கேட்கணும். நம்ம காதுகளை திறந்தோம்னா அவர் நம்முடைய இருதயத்தை திறப்பார். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுத்துவதா இருக்கலாம். அப்பதான் நம்ம வார்த்தை கேட்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அதன்படி செயல்படணும். தேவனை பற்றி அறிய வேண்டும் என்ற வாஞ்சை நம்மளுக்குள்ள இருக்கணும். என்ன இருக்கணும்? தேவனை பற்றி ஆழமா இன்னும் 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 ஆழமாய் அறிந்து கொள்ளணும்ன்றதான வாஞ்சை நம்மளிடத்திலே இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவு நம்மளிடத்துல இருக்க வேண்டும். தேவனை அறிவை என்ன பண்ணுமா? தேவனுடைய அறிவை, அவருடைய வசனங்களை நாம் ருசிக்கிறவர்களாக இருக்கணும். டேஸ்ட் பண்ணணும். எப்படி? தேவனுடைய வார்த்தையில டேஸ்ட் பண்ணுவோமா? டேஸ்ட் பண்ணிருக்கிறோமா?
பண்ணியிருக்கிறோம் ஏசப்பாவை. எத்தனை பேர் கைகளை தூக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாவை டேஸ்ட் பண்ணணும். He's so sweet. நம்ம தேவனை போல ஒரு தேவன் உலகத்துல யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. He's a very tasteful God. நம்ம இயேசுவை போல ஒரு சுவை உள்ளவர் நம்ம வாழ்க்கையில யாருமே கிடையாது. அவர் ஒருவர் மாத்திரமே. நீங்க அவரை டேஸ்ட் பண்ணுங்க. அவர் வாழ்க்கையில அவரை நேசிங்க. அவரை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவரை போல ஒரு சுவை உலகத்துல யாருமே கிடையாது. நம்ம திறக்கப்பட்ட இருதயம் நம்மளுக்குள்ள வேணும். தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தை திறந்து அவருக்கு பலி செலுத்தணும். என்ன பலி? நம்ம இருதயத்தை திறந்து சும்மா சோதரம் சொல்லுங்க உடனே எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சோதரம் சோதரம் அப்படி இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து டேஸ்ட் பண்ணி நீங்க தேவனை ஸ்தோத்திரிக்கணும். ஒரு சிலருக்கு பிரியாணி எல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க, அப்படியே வாயில போட்டு அப்படியே கண்ணையே மூடிடுவாங்க. என்ன டேஸ்டா இருக்குது, என்ன சுவையா இருக்குன்னு. அது போல நீங்க ஏசப்பாவை சுவைக்கணும். ஹல்லேலூயா. எப்படி சுவைக்கணும்? அவர் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் செய்த அற்புதங்களை எண்ணி, ஆண்டவரே நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை துதிக்கிறேன்னு நீங்க தேவனை பலி செலுத்தி சொல்றீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பலியை தேவன் என்ன பண்ணுகிறாரு? அப்படிப்பட்ட பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். கர்த்தருடைய சமூகம் என்ன? நம்ம இடத்துல என்ன இருக்கணும்? கர்த்தருடைய சமூகம் சொன்னா எப்படி இருக்கணும்? நான் வீட்டுல படுத்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது கூட தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல வந்து நான் நடுக்கத்தோடு இருக்கணும், பயத்தோடு இருக்கணும், பயபக்தி இருக்கணும். நீ எப்படி படுத்துட்டு இருந்தா கர்த்தர் அப்படியே படுக்க வச்சிருவார். தேவனுடைய நீ கர்த்தருடைய ஆலயத்துல வருகிறனா வாஞ்சை உங்களுடைய இருதயத்துல இருக்கணும். கர்த்தருடைய பயம் சும்மா இது தேவனுடைய ஆலயம் சாதாரணமான ஒரு இடம் இல்ல. இது வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் அசைவாடுகிறதான தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு சிலர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அப்படியே ஜாலியா உட்கார்ந்து இருப்பாங்க. தேவனுடைய பயப்படுகிற பயம் கிடையாது. ஒரு சிஎம் வராருன்னா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து போமா? கால் பட்டு இறங்கும்ல. சிஎம் வந்தாருன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு இப்படி பயப்படுகிறனா தேவனுடைய மகிமை உள்ள ஆலயத்துல அவர் வாசம் பண்ணுகிறார் என்றால் அந்த இடத்துல நம்ம வந்து உட்காரணும். எப்படி உட்காரணும்? உள்ள வரும்பொழுதே தலை குனிந்து வருகிறார் தேவனுடைய சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சாதாரண ஒரு கல்லுக்கும் மண்ணுக்கும் மனுஷர்கள் எப்படி ஒரு காரியங்களெல்லாம் செய்வது நீங்க பாக்குறீங்க. சாஸ்தாங்கமா உழுந்துறாங்க, உருள்றாங்க, அப்படியே உருள்றாங்க, முட்டி போட்டு நடந்து போகிறாங்க. என் அன்பு தேவ ஜனமே, நீ தேவனுடைய ஆலயத்திலே வந்து நீ அமர்ந்திருப்பது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை காமிக்கணும். நீங்க நடுக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பயபக்தி தேவன் உள்ளத்துல விரும்புகிறவனா இருக்கிறார். என் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னா உங்களுடைய இருதயத்துல இந்த நடுக்கம் இருக்கும், இந்த பயபக்தி இருக்கும். நீங்க சும்மா சாதாரணமாக ஒரு மனுஷன் பேசுறான் நான் கேட்கிறேன்னு சொல்லி நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்று சொன்னா என் தேவனுடைய இருதயத்தை திறக்க முடியாது. என் தேவனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாது. நீங்கள் வாஞ்சியோடு கேட்பீர்கள் என்று சொன்னா அவரை போல ஒரு டேஸ்ட் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுடைய இருதயம் தேவனை வாஞ்சிக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு இந்த காது என்ன பண்ணணும்? திறந்து தேவனிடத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர்களா இருக்கணும். அப்படி கர்த்தரிடத்திலே காத்திருக்கிறீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உடைந்த இருதயத்தில் இருந்து, உங்களுடைய உடைந்து போன பிரச்சனைகளில் இருந்து, உங்களுடைய மன கவலைகளில் இருந்து நீங்க தேவனுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆண்டவரே நான் உடைச்சு போயிருக்கிறேன், கவலையா இருக்கிறேன், என் கனியையே பார்க்க மாட்டீரா? அப்படியா? அப்படி அல்ல. ஆண்டவரே நான் உடைந்தாலும் நான் இப்பவும் என் தேவனை துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உடைந்திருக்கிறேன், ஆனாலும் நான் தேவனே உம்மை மகிமைப்படுத்துவேன். என் ஆத்மாவே என் தேவனை துதின்னு சொல்லணும். எப்ப? என்ன வேலையில தெரியுமா? நம்ம உடைச்சு போயிருக்கிற வேலையில. அப்பதான் நீங்க தேவனை உணர்ந்தவர்கள் என்று
என்னதா இருக்கணும், இப்படி எல்லாம் வாசம் பண்ணணும், இப்படி எல்லாம் வாழணும்னா முதல் கேரக்டர் என்ன பண்ணணும், நீங்க தேவனை வாஞ்சிக்க வேண்டும். தேவனிடத்துல உங்களுடைய இருதயத்தை முழுமையாய் தர வேண்டும். அப்படி நீங்க இருப்பீங்கன்னா தேவன் உங்களை எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாளிலோ நாங்கள் அவர்களுடைய வீட்டுகளுக்கு கடந்து போய் நான் வீட்டுலாம் கேட்டோம். பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, கடன்கள் பிரச்சனை தொல்லைகள் எல்லாம் பயங்கரமா இருந்தது. நான் கேட்டோம், ஐயா எல்லாத்தையும் கர்த்தர் முடிச்சு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. தேவனை போல நன்மை செய்கிறவர் ஒருவரும் இல்லை. உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம், உங்களிடத்துல பணம் கட்டுறதுக்கான வழி வாசல்கள் இல்ல, அதுக்கான பண தொகைகள் இல்ல. ஆனாலும் நீங்க தேவனை வாஞ்சிப்பீங்கன்னா அவர் வழி வாசல்களை திறப்பாரு. ஒரு வாழ்க்கைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி தர அவர் வல்லம் உள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலிருந்து உடைந்து போன ஒரு இருதயத்திலிருந்து தேவனுக்கு பழி செலுத்தும்படியான மனுஷர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் உபதேசம் கேட்கல, உள்ளம் திறக்கப்பட வேண்டும். எதை கேட்கணும்? வசனத்தையும் தேவனுடைய உபதேசங்களையும் கேட்பதற்கு அந்த உள்ளம் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் வருகிற நம்ம ஜாலியா பேசுறதுக்கு ஒருத்தர் பார்த்து அவங்க கதையெல்லாம் வந்து தேவனுடைய ஆலயத்துல பேசுவதற்காக நம்ம தேவனிடத்துல வர்றதில்லை. நம்ம தேவனுடைய ஆலயத்துல வந்து ஏசப்பா இன்னைக்கு என் கூட என்ன பேச போகிறார், என் ஏசப்பா என்னோட என்ன பேச போறார். அநேக இடத்துல நாங்க அநேக வார்த்தைகளை நான் கேட்கிறேன். ஐயா இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு பேசினாரியா, உங்க மூலமா உங்களோட சத்தத்து மூலமா என் தேவன் இன்னைக்கு எனக்காகவே பேசினாரியா. உங்களுக்காக மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் என் தேவன் பேச முடியும். உங்க இருதயத்தோடு அவர் உறவாட முடியும். உங்களை விடுதலை செய்யணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை உயர்த்தணும், உங்களை பரலோக ராஜ்யம் கூட்டிட்டு போகணும்ன்றதுக்காகவே அவர் எல்லாவற்றையும் இழந்து அவரு வானத்தின் மகிமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர் தாழ்மையாய் பூமியிலே வந்து தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? நம்மளை மீட்டெடுப்பதற்கு, நம்ம பாவத்துக்கு நம்ம மரணக்கு வேணும், நம்முடைய பாவத்துக்கு நம்ம சிலுவையில் அறையப்படணும். ஆனா நம்ம அறையப்படுவதற்கு பதிலாய் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களுக்காய் அவர் சிலுவையிலே தொங்கினார். அவர் நம்முடைய பாடுகளுக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார். நம்மளுக்கு இன்னைக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்மளுக்காக எல்லாவற்றையும் சகித்து நம்மளை விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தலாகவும் 20 வசனம் பண்ணலாமா? 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம். இதோ வாசற்படியில் இருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடனே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. என்ன பண்றாரா தேவன்? வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார். இங்க லீதியால பார்த்தோம். லீதியால அவன் வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தார். இன்னைக்கு இங்க வசனத்தை பார்க்கிறோம், நான் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன், நீ கதவை திறந்தனா? எப்படி கதவை திறக்கணும்? எப்படி கதவை திறக்கணும்? நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒருமனப்படுத்தி நம்முடைய சிந்தைகள் எல்லாத்தையும் விளக்கி அந்த கவலை இந்த கவலை இந்த வியாதி பிரச்சனை எல்லாவற்றையும் மறந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறவர்கள் வேறு சிந்தை இல்லாம தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருடைய சத்தத்தை முழுமையாய் கேட்கிறீர்கள் சொன்னா, ஹல்லேலூயா, தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. நீங்க கேட்டா உள்ள வருவார். இப்படிதான் திறக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் வாஞ்சையோடு கேட்டு அவருடைய சத்தியத்தை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா தேவன் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்க வீடுகளை திறக்க வேண்டும். உங்க வீடுகளை திறக்கணும். நீங்க அநேக வீடுகள் கர்த்தருக்கு
தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கிறது. அப்படி நிறைந்திருக்குமே என்று சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டாரு. அந்த வீட்டிலே வசிக்கிறவங்களுடைய இருதயத்துக்குள்ள வரமாட்டார். ஹல்லேலூயா. நம் தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்ம தேவன் யாரு? பரிசுத்தர். அவர் பரிசுத்த தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மளுக்குள்ள வரணும்னா, நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா, நம்ம இருதயத்துக்குள்ள வரணும்னா அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார்ல. எதை தட்டிட்டு? வார்த்தைகளால உங்களுடைய இருதயத்தை தட்டி கொண்டே இருக்கிறாரு. மகனே, என் சத்தத்தை கேட்க மாட்டியா? என் மகனே, என் சத்தத்தை கேட்க மாட்டியா? என் தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்பதற்கு அவர் இருதயத்தை தட்டி கொண்டே இருக்கிறாரு. நீங்க ஆண்டவரே எனக்காய் பேசுறீங்கப்பா, நான் அப்படியே நடப்பேன்னு நீங்க கட்டடத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர் உங்க வீட்டுக்குள்ளே வருவார். இருதயம் என்னும் வீட்டுக்குள்ளே வருவார். நீங்க வசிக்கிற வீட்டுக்குள்ளே வருவார். அவர் உங்களோட கூட போஜனம் பண்ணுவார். உங்களோட கூட வாழ்வாரு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நம்மளுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இதை விட மேன்மையானது வந்து உலகத்துல இல்லை. ஏசப்பா என் கூட வாசம் பண்றாரு, என் கூட போஜனம் பண்றாரு, என் கூடவே இருக்கிறாரு. நான் படுக்கும் போது என் கூட படுத்துக்கிறாரு, நான் எழுந்திருக்கும் போது என் கூட இருக்கிறாருன்னா இதோட உலகத்துல இருக்கிறதாவது வேணுமா? ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஹல்லேலூயா சொல்லணும் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே, அவர் கூட வாழும்படியான ஒரு வாழ்க்கையை நீங்க தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு உங்களுடைய வீடுகள் திறக்கப்படும். நீங்க அநேகருடைய வீடுகளில சத்தங்கள் பயங்கரமாக இருக்கிறது. என்ன சத்தம் கேட்குது? 24 மணி நேரமும் என்ன சத்தம் கேட்குது? டிவி சத்தம். ஹல்லேலூயா. டிவி சத்தம் என்ன சத்தம்? தேவட பாடல்களின் சத்தமா? சீரியல்களுடைய சத்தமா? சினிமா பாட்டு சத்தமா? என்ன சத்தம் நம்ம வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறது? உங்க வீடு இயேசுவுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறதா? உங்க வீடு இயேசு கிறிஸ்துவுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறதுனா அந்த வீட்டில் எப்பொழுதும் தேவனுடைய பாடல்கள் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. இந்த பாடல்களை கேட்டு நீங்க நடந்து கொண்டே நீங்க தேவனை துதித்து கொண்டே இருப்பீங்க. இந்த பாடல்களை கேட்டு நீங்க தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பீங்க. பாடல்கள் மூலமாய் தேவன் உங்களுடைய இருதயத்தோடு பேசுவார். ஹல்லேலூயா. பாடல்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை கூட வீட்டுக்குள்ளே வரும். பாடல்கள் மூலமாய் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் அவர் உங்களுடைய கதவுகளை தட்டுகிறாரு. நீங்க திறப்பீங்கன்னா அவர் உங்களோட வீட்டுக்குள்ளே வருவார். ஹல்லேலூயா. இவருடைய கர்த்தருக்காய் நீங்க எல்லாவற்றையும் திறந்து கொடுக்க அவரை நீங்க அழைக்கணும். அடுத்து லூக்கா 19:7 வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 19:7. அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷனிடத்தில் வரும்படி போனார் என்று முன்னாடி வசனம் 6. சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனார். ஹல்லேலூயா. இப்போ படிங்க 2. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இங்கே இந்த சகோதரர் யாருன்னா, இவர் சகையோ என்றதான ஒரு மனுஷன். இவன் ஆயக்காரன், இவன் டாக்ஸ் கலெக்டர். ஒரு இடங்களுக்கு போய் அந்த வீட்டுக்காக பிசினஸுக்காக எல்லாத்தையும் அனுப்புவாரு. டாக்ஸ் கலெக்ட் பண்றவர். இவர் நியாயத்தின்படி இல்ல, பயங்கரமான மனுஷன், பயங்கரமான லஞ்சம், பயங்கரமான ஏமாற்றல். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு வராருன்னு சொன்ன உடனே எல்லாரும் வேகமாக வர்றார். ரொம்ப உள்ளமான மனுஷன். இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது, பயங்கர கூட்ட நெரிசல் இருந்தது. ஆனா இந்த சகையோ, நான் டாக்ஸ் கலெக்டர், நான் போய் மரத்துல ஏறலாமான்னு நினைக்கல. அவர் மரம் மேல ஏறி இயேசுவை பார்க்கும்படியாய் வாஞ்சி. ஹல்லேலூயா. அவன் வாஞ்சியோடு என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் மரத்து மேல ஏறி நின்றுட்டான். அவன் டாக்ஸ் கலெக்டரிடம் பார்க்கல, நான் பெரிய ஆளுன்னு நினைக்கல. அவன் ஏறிட்டான் மரத்துக்கு மேல. அவன் ஏறி இருந்தது அந்த மனுஷர்கள் எல்லாம் பார்க்கறாங்க. யாருமே சகைவை கண்டுக்கவே இல்லை. ஏன்? அவன் மோசமானவன், அவன் ஏமாற்றுக்காரன், எல்லாரிடத்திலும் அநியாயமாய் வட்டி வாங்குவது போல டாக்ஸ் வாங்கி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இங்க இயேசுவை வராருன்னு சொன்ன உடனே மரத்து மேல ஏறி நின்று கர்த்தரை பார்க்கும்படியாய் நின்று மரத்து மேல இருந்து அந்த வேளையில தான் பாருங்கம்மா, 5வது படிக்குமா? இயேசு அந்த இடத்துல வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு
சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வான்னு கூப்பிடுறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் மோசமானவன், பாவி. எல்லாரும் கண்களிலும் அவன் பாவிதான். அவன் உண்மையிலே பாவிதான். ஆனா அவனுடைய இருதயம் தேவனை வாஞ்சிக்கும்படியாய் அந்த மரத்து மேல ஏறி இருந்து இயேசுவை பார்க்கும்படியாய் நிற்கிறான். இயேசுவை பார்த்ததும் அவர் அங்கே நின்றுட்டாரு. வாஞ்சையை அறிந்த தேவன். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்களே, அவங்க எல்லாம் வாஞ்சை இல்லாமலா இருந்திருப்பாங்க. எல்லாம் வாஞ்சையுடைய இந்த சகையுடைய வாஞ்சை பெரியது. ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியும் யார் உண்மையாய் வாஞ்சிக்கிறாங்க, யார் உண்மையாய் தேவனை நேசிக்கிறார்கள் என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறாரு. இந்த சகையோட இடத்துல அப்படி இந்த ரோட கிராஸ் பண்றதான அந்த வேலையில சகைவ மரத்தாண்ட நிற்கிறாரு. மேல அண்ணாந்து பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நீ பொழுது கொள்ள வேண்டும், நீ இயேசுவை நேசிக்கணும்னு சொல்லி ஒரு இருதயத்துல நினைச்சு நீ அவரை பார்ப்பனா அவர் வந்து உன் அருகாமையில நின்று உன்னை அழைப்பார். ஹல்லேலூயா. நான் அன்பு மகனே வா என்று அழைப்பார். வா என்று அவனை அழைப்பாரு. அவர் சொல்றாரு, சகைவே இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வான்னு கூப்பிடுறார். நான் இன்னைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சகையுடைய வீட்டுக்குள்ளாக இயேசு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் கடந்து போகிறார். மனுஷர்கள் என்ன சொல்றாங்க? ஏதாவது படிங்கம்மா. அவர் பார்த்த உடனே மனுஷர்கள் என்ன சொல்றாங்க? இந்த பாவியோட மனுஷன வீட்டுக்கு போய் தங்க போகிறாரேன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. மனுஷர்கள் முகத்தையே பார்ப்பாங்க. மனுஷர்கள் அவர்களுடைய பாவங்களை பார்ப்பாரு. மனுஷங்க அப்படிதான் பார்க்கிறாங்க. ஆனா தேவனோ உள்ளத்தை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவரது உள்ளத்தின் வாஞ்சையை அறிஞ்சு அவனுக்கு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள போனதுமே அந்த சகையில் என்ன சொன்னா தெரியுமா? அவன் பாவிதான், அவன் பயங்கரமான ஆளு. ஆனா வீட்டுக்குள்ள போனதும் அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டுக்குள்ளே வருவாருன்னா உங்க வீடு ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டிலே ஒரு மாற்றம் உண்டாகும். என்ன மாற்றம்? ஆண்டவரே, இனிமேல் நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, எனக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு உங்களுடைய இருதயம் வாஞ்சிக்கும்னா உங்க வீட்டுக்குள்ளே வருவார். உங்களுடைய இருதயத்தின் வீட்டுக்குள்ளே வருவாரு. உங்களை ரட்சிக்குவாரு. உங்களை விடுதலை தருவாரு. இந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பாரு. அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, உங்களை விட்டு வர முடியாத ஒரு பாவமா இருந்தாலும் சரி, என் இயேசு கிறிஸ்துவினால எந்த பாவத்தையும் நீக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல நம்மளோட சர்ச் குரூப்ல கூட நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த மனுஷன் பாவியான ஒரு சின்ன பையன் அவன் சாட்சி சொல்றத நீங்க அநேகர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கறதா மீண்டும் அங்க போய் நீங்க சர்ச் குரூப்ல அந்த வீடியோவை யூடியூப் வீடியோவை நீங்க போட்டு பாருங்க. அந்த பையன் கஞ்சா விட்டுட்டு இருந்தானா, கஞ்சாவுக்கு அடிமையா இருந்தானா, போதை பொருட்கள், ஊசி, மாத்திரை, இப்படி எல்லா காரியத்திலும் அவன் சிக்குண்டவனா இருந்தானா, அவன் நெருக்கப்படுதனா. ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஒரு 6 மாத காலங்களாய் அவனை பொலிசு பிடிக்க வேண்டும் என்று சொல்ற வேளையில, யாருமே நேசிக்காத வேளையில அவன் தேவனிடத்தில் அடைக்கலப்பட்டது நிமித்தம் அவன் அங்கே ரட்சிக்கப்படுகிறான். அங்க தேவன் அவனை பிடித்துக் கொள்கிறார். நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு நொடி பொழுதிலே அவர் ரத்தத்தால உன்னை கழுவி தூக்கி எடுக்க முடியும். அவருடைய ரத்தம் பரம பாவங்களையும், எத்தனை பெரிய பாவங்கள், உங்களுடைய ஜென்ம பாவங்கள், எல்லா பாவத்தையும் அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். என் அன்பு பிள்ளையே, என் தேவச்சனமே, நீ அவருக்கு இடம் கொடுக்க மாட்டாயா? நீ அவரை நேசிக்க மாட்டாயா? உன்னோட இருதயத்துல இருந்து கூப்பிடு, ஏசப்பா எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க தேவனை இடத்திலே நீங்க கேட்பீங்கன்னா அவர் இந்த சத்தத்தால உங்களுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சத்தம் உங்களுடைய இருதயத்தை தட்டுகிறது. நீங்க கேளுங்க. எப்படி கேட்பீங்க? ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்க, இந்த சரீரத்தை நான் உமக்காய் தருகிறேன் பாருங்க. நீங்க கர்த்தரிடத்துல நீங்க காது இருந்துச்சுன்னா, நீங்க காது திறந்து கர்த்தரிடத்துல கேட்ட வார்த்தையும் முடியாது இயேசுபாடத்துல கேளுங்க. அவர்
உங்க வீட்டுக்குள்ளே கடந்து வருவார். உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். உங்க வீட்டுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். என் பிள்ளைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பெரிய மனுஷனையும் கொடூரமான மனுஷர்களையும் என் தேவன் ரட்சிப்பார் என்று சொன்னா, என் தேவன் உங்களையும் உங்கள் வீட்டுள்ள அனைவரையும் ரட்சிக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுக்காக உங்க உள்ளத்தை திறந்து கொடுங்க, உங்க வீட்டை திறந்து கொடுங்க. அந்த பரிசுத்த இடத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒன்ஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்க வீடு பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் ஒன்ஸ் உங்களோட வாழ்க்கையில உள்ள வந்துட்டாருன்னா அவர் பரிசுத்தம் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் அடையும். ஹல்லேலூயா. தேவஜனமே, அவருக்கான பரிசுத்த சந்ததியாய் காணப்படும்படிக்கு நீங்கள் தேவனிடத்திலே உங்களுடைய தாழ்மையாய் ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய தாழ்மையாய் கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய தாழ்மையாய் தேவனிடத்திலே முழுமையாய் ஒப்புக்கொடுங்க. என் தேவனுடைய ஜனங்களாய் நீங்கள் வாழ்வதற்கு கர்த்தரிடத்திலே முழுமையாய் ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விளையாடக்கூடாது. நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நீங்க அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்களுடைய காதுகளை திறந்து கொடுங்க. உங்களுடைய காதுகளை திறந்து கொடுங்க. அவருடைய சத்தத்தை உங்களுடைய இருதயத்திலே தட்டி கொண்டிருக்கிறாரு. நீங்க அவர் உங்க இடத்துல இருதயத்திலே தட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க விளையாட்டுத்தனமா நீங்க குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா என் தேவனுடைய சத்தம் எப்படி உங்களோட காதுகளை உள்ளே வரும்? இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டானா உங்களுடைய இருதயம் திறக்கப்படும். அவர் தட்டுறாரு, நீங்க திறந்தவருக்கு இடம் கொடுங்க. அவர் இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ளே வருவார், உங்களுடைய சரீரத்துக்குள்ளே வருவார், உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வருவார். ஒரு பெரிய ரட்சிப்பு உங்களோட வாழ்க்கையில வரலாம். ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நிறைவுகளும் உண்டாகும். ஆனா நீங்க அநேக பிள்ளைகளோட வீட்டில அடிக்கடி பிரச்சனைகள் உண்டாகிறது, அடிக்கடி ஏதாவது ஒரு காரியங்கள் உண்டாகிறது. எப்ப உண்டாகும் தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யப்படும். என் தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழாததனாலே என் தேவனுக்கு என்று உங்களுடைய இருதயத்தை கொடுத்த உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் நீங்க உலகத்தை நேசிக்கும் பொழுது நீங்க மீண்டும் உலகத்துக்குள்ளே கடந்து போகும் வேளையில தேவன் உங்களுக்குள்ளே நினைத்திருக்க முடியாது. பரிசுத்த அசுத்த இடத்துல அவர் வாசம் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவஜனமே, இப்படிப்பட்ட காரணத்தை நிமித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது. தேவன் சொல்லுகிறாரு, ஒரு வேசியை தேவன் கைகளமாய் பிடிச்சு கொண்டு ஏசப்பாடுகள் நிறுத்துறாங்க. அந்த மனுஷியை தேவனா பண்ணுறாரு. என்ன பண்ணாரு? ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா? அவர் கொடுத்த தேவனுடைய ரட்சிப்பை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அவன் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டதான ஒரு வேசியாய் இருந்தா கொண்டு நிறுத்துறாங்க. ஆண்டவர் இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னு அவருடைய தேவன் உடனடியாக மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிச்சிட்டு ஒரே ஒரு காரியம் சொல்றார், மீண்டும் இந்த பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. மீண்டும் இந்த பாவம் செய்யாதே. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கைப்பட்ட ஒரு மனுஷியா இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீ தேவனிடத்துல வந்துட்டனா மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதே என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. வசனம் சொல்லுகிறது, தொடர்டைய இருதயத்தை தொடர்ந்து கடினப்படுத்துகிறவன் நம்ம சகாயமின்றி சடிதியிலே நாசம் அடைவான். வசனம் சொல்லுகிறது. அவரோட ரத்தம் எதுக்காக உன்னை மீட்டு எடுத்திருக்குது? ரத்தம் எதுக்காக உன்னை மீட்டு எடுத்திருக்குது? அவரோட ரத்தம் உன்னை மீட்டு எடுத்தது அவரோட வருகை மட்டும் பரிசுத்தமாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அடிக்கடி உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இந்த உலகத்தின் ஆசைகளினாலே, இந்த உலகத்தின் பேரங்களினாலே உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துறீங்கன்னா வசனம் சொல்லுதுப்பா, யாரும் இல்ல சடுதியிலே அவருடைய கரவுக்கு மேல விழுந்துடும். அதுக்கு உள்ள இடம் கொடுத்துறாதீங்க. அதுக்கு உங்க வீட்டுல இடம் கொடுத்துறாதீங்க. உங்களோட வாழ்க்கையில இடம் கொடுத்துறாதீங்க. தேவப்பிள்ளையே, முழுமையாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. மீண்டும் இந்த பாவத்தை செய்யாதீங்க. மீண்டும் இந்த பாவத்திலே நீங்கள் திரும்பியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறாரு.
நீங்க ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் முழுசா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் என் வாழ்க்கையில பொறாமை வராது, இனிமேல் என் வாழ்க்கையில தீய சிந்தனைகள் வராது, என் தீய பார்வை வராது ஆண்டவரே, தீய எண்ணங்களை இருதயத்திலே உண்டாகாது, விபச்சாரம், வேசித்தனம், ஆண்டவரே, கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் என் இருதயத்திலே மீண்டும் வராது ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா அதுக்காக தான் கர்த்தரே நீங்க உங்களுடைய இருதயத்தை தட்டுறாரு. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வேளையில உங்களுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறாரு. நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க, நீங்க கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் இனிமேலே உமக்காக வாழ்வேன், பரிசுத்தமாய் வாழ்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எல்லை மட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையின் எல்லை மட்டும் இயேசுவே உங்க வருகை மட்டும் என் இருதயம் உமக்கு மட்டுமே சொல்லி சொல்லுகிறவர்களுடைய கரங்களை தூக்கலாமா? கரங்களை தூக்குவோம், கண்களை போடுங்க. ஏசப்பா, உங்களுடைய இருதயத்தை தட்டி இந்த வேளையில உங்களுடைய உணர்வுகளை எப்படி செஞ்சிருக்கிறார். நீங்க ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இனிமேல் நான் உமக்குரியவன் ஆண்டவரே. I belongs to you alone, my Lord. இனிமேல் நான் உமக்கு மட்டுமே அப்பா. இந்த உலகத்துக்கு எதற்கோ எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நான் உண்மையே நேசிப்பேன். இனிமேல் எந்த பாவமும் நான் சிந்திக்க விட மாட்டேன் அப்பா. என் கண்களை மேய விட மாட்டேன், என் சிந்தைகளை மேய விட மாட்டேன். இந்த உலகத்துல என்னோட சிந்தையோ, என்னோட கண்களோ, என்னோட சரீரமோ எதுவும் மேய விட மாட்டேன்ப்பா. நான் உங்க கூடவே நான் வாழ்வேன், நான் உங்க கூடவே வாழ்வேன் ஆண்டவரே. உங்களோட சிந்தையிலே நான் காணப்படுவேன். நீ செய்த நன்மைகள் எல்லாம் ருசிச்சு பார்ப்பேன்ப்பா. நான் ருசிச்சு உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனோடு பேசுங்க. கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறாரு. இவ்வளவு நேரமாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தாரு. இந்த வேளையில உங்களுடைய கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க, யாரையும் பார்க்க வேண்டாம். உங்களுடைய இருதயத்தோடு தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என் தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள் சொன்னா சபைக்குள்ளே கடந்து போனவர், சபையோட வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து போனவர் இப்பொழுது உங்களுடைய வீட்டுக்குள்ளே வர விரும்புகிறார். நீங்க கைகளை தூக்கி அவரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா, I am for you my Lord. நான் உமக்காக மட்டுமே ஆண்டவரே, என் வாழ்க்கையெல்லாம் உமக்கு மட்டுமே அப்பா. இனிமேல் நான் பாவத்தின் மனுஷன் அல்ல, இனிமேல் இந்த பாவம் என்னை மேற்கொள்ளாது. நீர் எனக்குள்ள வாங்க, நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த சபையை போல நானும் இந்த வேலையை நான் அறிக்கையிடுகிறேன். நான் பாவம் எல்லா பாவத்தையும் நான் இனிமேல் விட்டுடுறேன். ஏசப்பா, நான் உமக்கானவனாய் நான் வாழ்வேன்னு சொல்லி உங்களோட நாவுகளை திறந்து ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. அவரோட சத்தத்தை கேட்க விரும்புகிறார், அவருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறார். நீ கமிட் பண்ணு. ஐயோ, நான் இத்தனை வருஷமாய் இந்த பாடுகளில சிக்கி இருக்கிறேன், இதை நான் விடலையேன்னு சொல்லி கவலைப்படுறியா? இது என்ன விட மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்படுறியா? நீ கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லு. நீ ஏசப்பா உன் இருதயத்துக்குள்ள வருவதற்கு இடம் கொடு. அவர் உங்களுக்குள்ள வந்தாருன்னா அந்த பாவம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போயிடும். இந்த பாவம் எல்லாம் உன்னோட வாழ்க்கை விட்டு நீங்க போகும். பிள்ளையே, இந்த இடத்துல இருக்கீங்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். உன் இருதயத்திலிருந்து ஏசப்பாவை கூப்பிடு. ஏசப்பா, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. Come into my heart, my Lord. என் இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. என் வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இன்னைக்கு சபை இடத்துல நின்னது போல இன்னைக்கு கர்த்தர் உங்க அருகாமையிலே வந்து நின்று இருக்கிறாரு.
என் இருதயத்தை திறந்துட்டீங்க ஆண்டவரே. இது ஒரு ஊழியக்காரன் மூலமாய் என் தேவன் மூலமாய் என் இருதயத்தை தட்டினீரே. என் இருதயத்தை திறந்துட்டீங்க. நான் உமக்கு இடம் கொடுத்துறேன். எனக்குள்ளே நீர் வாசமாய் இருக்கிறாய். எங்களுக்குள்ளே இங்க வந்து கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ள என் தேவன் நீர் வாசமாய் இருங்கப்பா. உங்களுடைய கரம் பிடிச்சு நடத்துங்க. இந்த பரலோகத்தின் பிள்ளைகளா, இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான பாக்கியம் பெற்றவர்களாய் என் தேவ ஜனங்களை கர்த்தராகிய இயேசுவே ஆசீர்வதிப்பீராக. வீடுகளிலே ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். வீடுகளுக்கு என் தேவனை கடந்து போகலாம். அன்றுவே என் தேவனை கடந்து போங்க. இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதி பரிசுத்த வாழ்க்கைக்கு என் தேவனை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார். தேவன் தாமே வீடுகளுக்குள்ளும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளும் கடந்து வந்து அது வருகை மட்டும் கர்த்தர்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார்கள். ஆமென். ஆமென். ஆத்மாவே நன்றி ஆத்மாவே இயேசு கிறிஸ்து ஆராதனை 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 ஆமென். இயேசு கிறிஸ்து ஆராதனை நித்தியமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. Hallelujah. Hallelujah.